ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகாவு நரேஷ்குமார். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நமது சேனல்ல என்ன பதிவு பார்க்க இருக்கோம்னா, அதுவும் நம்ம பெண்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு மாதமான ஆடி மாதம் பிறக்க போகுதுங்க. இந்த ஆடி மாதத்துல நம்ம என்னெல்லாம் அம்மனுக்கு எப்படி சிறப்பான வழிபாடுகள் செய்யலாம், என்னெல்லாம் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம், ஆடி வெள்ளி எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வருகின்றது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி முதல் நாளே பிறக்கின்றது. நமக்கு ஆடி மாதம் பிறக்கிறதே ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமையா பிறக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான மாதமா சொல்லலாம். ஆடி வெள்ளிக்கிழமைகள் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வருகின்றதுன்னா, இந்த பராபவ வருடத்தில் மொத்தம் நமக்கு 5 ஆடி வெள்ளிக்கிழமைகள் பிறக்க இருக்கின்றது. நமக்கு ஜூலை மாதம் 17ஆம் தேதி, 24ஆம் தேதி, 31ஆம் தேதி, அடுத்தது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகள் நமக்கு பிறக்க இருக்கு. இப்ப ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று நாம் அம்மனை எப்படி வீட்டிற்கு வரவேற்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு நாள் முன்னாடியே வியாழக்கிழமை அன்று பூஜை பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு, பூஜையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி சுத்தமா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில மஞ்சள் கலந்து தண்ணீர் தெளிச்சு விட்டுட்டு நல்லா பூக்கோலம் எல்லாம் போட்டுக்கோங்க. வெளிவாசலுக்கு கண்டிப்பா மஞ்சள் தேய்த்து குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்று காலையிலேயே எழுந்து நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அழகா அம்மன் தாயை வேப்பிலை கொத்து வைத்து வேப்பிலை தோரணம் கட்டி அம்மன் தாயை வீட்டுக்குள்ள வரவேற்கணும். நம்ம வீட்டு பூஜை அறையில உங்களால என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை நீங்க செய்து, அதாவது சர்க்கரை பொங்கல் செய்யலாம், பால், தேங்காய் சாப்பாடு, எலுமிச்சை சாதம், இப்படி உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த சாதத்தை செஞ்சு அம்மனுக்கு வச்சு படைக்கலாம். நீங்கள் அம்மன் படத்தை தனியா வைத்து வழிபாடு செய்யறது இருந்தாலும் சரி, இல்ல திருவுருவ சிலை வைத்து நீங்க வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி. திருவுருவ சிலை இருந்தா அபிஷேகம் பண்ணிக்கோங்க. திருவுருவ படம் இருந்தா அம்மனை ஒரு மணப்பலகையில சிவப்பு நிற வஸ்திரத்தை போட்டு அதுல உட்கார வச்சுட்டு பச்சரிசியையும் போட்டுக்கோங்க. இவ்வாறு எல்லாம் போட்டுட்டு அதில் அம்மனையும் உட்கார வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நம்முடைய முழுமுத தெய்வமான விநாயகப் பெருமானை மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு இந்த ஆடி மாசம் முழுவதும் நம்ம வணங்குகின்ற தெய்வங்களுக்கு வழிபாடு சிறப்பாக செய்யணும். அந்த வழிபாட்டை நல்லபடியா அம்மன் ஏத்துக்கணும் என்று விநாயகர் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நீங்க அம்மனின் வழிபாடை செய்ய ஆரம்பிக்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் முக்கியம். அதற்கு அடுத்ததாக நீங்கள் கலசம் வச்சும் அம்மன் தாயை வழிபாடு செய்ய விருப்பம் இருந்தா நீங்கள் கலசம் வச்சு கூட வழிபாடு செய்யலாம். அப்படி நீங்கள் கலசம் வைக்கல அப்படின்னாலும் நீங்க ஒரு செம்பு நிறைய நல்லா நீர் நிரப்பி அதுல பன்னீர் கலந்து ஒரு எலுமிச்சை பழம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது எல்லாம் கலந்துட்டு மாவிலை கொத்தும் வேப்பிலை கொத்தும் அந்த சொம்புல வச்சுட்டு மஞ்சள் கிழங்க அந்த அம்மனா நினைச்சு காப்பு கட்டிட்டு நீங்க ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யறதும் ரொம்பவும் நல்லது. இப்ப நாம் எப்படி வழிபாடு செய்யறதுன்னு பார்த்திருப்போம். அடுத்து அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய தீபங்களை பற்றி பார்க்கலாம். இப்ப அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய தீபங்களில் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறது துள்ளுமாவு தீபம். அதுலயும் இந்த துள்ளுமாவு தீபம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அம்மனுக்கு பச்சரிசி மாவு, வெல்லம், நெய், பால் எல்லாமே கலந்து துள்ளு மாவு தீபம் ஏற்பாடு பண்ணிக்கணும். இப்ப எலுமிச்சம்பழ தீபம் கோயில்ல போயிட்டு ஏத்திட்டு வருவதும் நல்லது. இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை உங்க வீட்டு பூஜை அறையில வச்சுக்கோங்க. அடுத்தது அம்மனுக்கு பஞ்சகவ்ய தீபம் ஏத்துறது மிகவும் சிறந்த ஒரு பலன் அளிக்கும். ஒரே ஒரு பஞ்சகவ்ய தீபம் ஏத்தினாலுமே ஒரு கணபதி ஹோமம் செய்யறதுக்கான ஒரு நற்பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு. அடுத்தது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் விசேஷமான நெல்லிக்கனி தீபம், நெய் தீபம் போட்டு ஏத்தணும். அம்மன் தாய்க்கு நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், பஞ்ச எண்ணெய்கள் 5 என்ற எண்ணிக்கையில கலந்த பஞ்ச எண்ணெய் தீபம், மாரியம்மனுக்கு ரொம்பவும் விசேஷமான விளக்கு எண்ணெய் தீபம், இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் சேர்த்து நம்ம தீபம் ஏத்தி வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யலாம். இப்ப அம்மனுக்கு எப்படியெல்லாம் தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம 5 ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் அதிலும் ஒவ்வொரு வாரம் எப்படி அம்மனை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதிலும் முதல் வாரம் கங்கை தாயை வந்து நினைத்து கலசத்தில் நீர் நிரப்பி கங்கை தாயை நினைத்து வழிபாடு செய்யலாம். 2வது வாரம் பால் வைத்து மகாலட்சுமி தாயாரை நினைச்சு லக்ஷ்மி குபேர பூஜை வந்துட்டு செய்யலாம். 3வது வாரம் அன்னலட்சுமி தாயாரை நினைச்சு பச்சரிசியை வந்துட்டு ஆலாக்குல வந்து சொல்லுவோம். அதுல வந்து ஃபுல்லா நிரப்பி வைத்து அன்னலட்சுமி வழிபாடு செய்யலாம். 4வது வாரம் சுமங்கலி பூஜை மாதிரி வஸ்திரம் எல்லாம் வந்து வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். 5வது வாரம் பொங்கல் வைத்து வளையல் குங்குமம் எல்லாம் வந்து வைத்து வழிபட்டுட்டு சுமங்கலி பெண்களுக்கு அவற்றை வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆடி 5 ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நம்ம சிறப்பா அம்மன் தாயை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்புங்க. அடுத்தது நம்ம ஆடி மாதத்தில் வர சிறப்பான நாட்கள் எதுன்னா, அதுவும் மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துல மட்டும்தான் நிறைய விசேஷமான நாட்கள் வரும். மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்திற்கு சிறப்புகள் வந்து அதிகம். அதனாலதான் ஆடி மாதத்தையும், மார்கழி மாதத்தையும் ஆன்மீக மாதம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வழிபாடு செய்வாங்க. ஆடி மாதத்துல ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி இப்படி ஆடி மாதம் முழுவதுமே ரொம்ப ஒரு விசேஷமான சிறப்பான நாட்கள். ஆடி மாதத்தோட சிறப்புகள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் எல்லாம் ஆடி மாதம் முழுவதுமே ரொம்ப ஒரு விசேஷமான நாட்களாக வந்து இருக்கும். அதுவும் ஆடி மாதம் பிறந்த முதல் நாளே தேங்காய் சுடும் பண்டிகை வந்து வழக்கத்தில் வந்து இருக்கும். அதுவும் இந்த தேங்காய் சுடும் பண்டிகை ரொம்ப ஒரு விசேஷமாக வந்துட்டு கொண்டாடுவாங்க. அதுல வந்து தேங்காய் எடுத்து அதோட பின்னாடி வந்துட்டு ஒரு துளை போட்டு தண்ணீரை வந்து எடுத்துட்டு அதுல பச்சரிசி, வெல்லம், துவரம்பருப்பு, எள், ஏலக்காய் எல்லாம் வந்து அந்த துளையின் வழியா உள்ள போட்டு ஒரு நீண்ட ஒரு குச்சியை வச்சு அதை வந்து அடுப்புல விட்டு எரிச்சிட்டு அதை வந்து அம்மனுக்கும் விநாயகருக்கும் வந்து வைக்கிறது வந்து ரொம்பவும் ஆடி மாதத்தோட ஒரு ஸ்பெஷல் பண்டிகைன்னு வந்து நாமக்கல், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்துட்டு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தோட ஒரு முக்கியமான மிக சிறப்பு வாய்ந்த வழிபாடு அப்படின்னா ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல். இந்த கூழ்வார்த்தல் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செய்து பலன் வந்து அடைவாங்க. அடுத்தது வேப்பிலை ஆடையை அம்மனுக்கு காணிக்கையாக நேர்த்திக்கடனாக செலுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்க. ஆக இவ்வளவு சிறப்பான இந்த ஆடி மாதத்துல நம்ம நல்லபடியா அம்மனை வந்துட்டு வீட்டுக்குள்ள வரவேற்று அம்மனை போற்றி பாடல்களை பாடி அம்மனுக்கு குங்குமத்துல வந்துட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு வந்துட்டு பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.